சென்ட்டுக்கு வெறும் 45,000 ரூபா ரேட்டுக்கு, அதுவும் தார் ரோடு புது ரோடு போட்ட இடத்துல ஃப்ரண்டேஜ் மட்டுமே அதிகமா இருக்கக்கூடிய இடம். முக்கியமா 3 பேஸ் லைனோட ஹாலோ பிளாக் செய்யற இடம் எல்லாமே நம்ம இடத்துக்குள்ள தான் இருக்கு. இந்த இடத்த தான் நான் உங்களுக்கு வந்து சேல்ஸ்க்கு வந்து எடுத்துட்டு வந்திருக்கேன். லொகேஷன் பாத்தீங்க அப்படின்னா கடையம் ரயில்வே ஸ்டேஷன் வெறும் 2 கிலோமீட்டர். அதுல இருந்து தெற்கு மடத்தூர்ல இருந்து இது டைரக்டா போற ரோடு காவூர் போகக்கூடிய மெயின் தார் ரோட்டு மேல, அதுவும் ஃப்ரண்டேஜ் அதிகமா இருக்கிற மாதிரி இந்த இடத்த நான் எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம்னு கேட்கறவங்களுக்கு நான் சொல்ற விஷயம் என்னன்னா, ஃபார்ம் ஹவுஸ் கட்டுறதா இருந்தா ஃபார்ம் ஹவுஸ் கட்டலாம், இல்ல நான் அதே மாதிரி ஒரு ஃபேக்டரி வைக்க போறேன்னா ஃபேக்டரி வைங்க, இல்ல நான் இடத்த வந்து நல்லா சீரமைச்சு நான் ஃபியூச்சரா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற மாதிரி எனக்கு வேண்டாம். ஏன்னா ஃப்ரண்டேஜ் மட்டுமே இது அதிகமா இருக்கனால இந்த இடம் உங்களுக்கு ஒரு சூப்பரான இடம். சொன்ன மாதிரி ஃப்ரண்டேஜ் எவ்வளவு அதிகமா இருக்கு பாத்தீங்களா? மொத்தமா இந்த இடம் ஃபுல்லாவே இந்த கார்னர்ல ஆரம்பிச்சு அந்த எண்டு வரைக்கும் இருக்கு. இது எல்லா இடமும் நம்ம இடம் தான். இதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த இடத்துக்குள்ள உங்க பாருங்க 3 பேஸ் லைன் இருக்கு. இந்த பிளான்ட்டை பாருங்க, ஹாலோ பிளாக் செய்யற இடம். ஸோ நீங்க டேக் ஓவர் பண்ணி நீங்களே வந்து ஹாலோ பிளாக் செய்யறதா இருந்தாலும் செய்யலாம், இல்ல ஒரு ஃபேக்டரி போட போறேன்ப்பா அப்படின்னாலும் போடலாம். இன்னும் அவங்க தள்ளி அப்படி வாங்க, உங்களுக்கு அங்க வரைக்கும் நம்ம இடத்த காமிக்கிறேன். ஃபுல்லாவே உள்ள ஃபுல்லா பாத்தீங்கன்னா பனைமரம் வந்து நிக்கி. பின்ன லாங்ல பாத்தீங்கன்னா நம்ம இடத்துக்குள்ள முக்கியமா ஹெவி லைன் எதுவுமே கிராஸ் ஆகல. ஆனா சென்ட்டுக்கு நான் சொன்ன மாதிரி வெறும் 45,000 ரூபா தான் சொல்லுவோம். நேர்ல வந்தா டைரக்டா ஓனர்கிட்ட உட்கார வச்சு நல்ல ரேட்டுக்கு பேசி எடுத்துறேன். சுத்தி பாருங்க, ஃபென்சிங் போட்டாச்சு. ஏன்னா என்னைக்குமே சேஃப்டி முக்கியம். நாலாபுரமே உங்களுக்கு பாத்தீங்கன்னா சேஃப்டிக்காக ஃபென்சிங் வேலி எல்லாமே போட்டாச்சு. நம்ம இடத்துக்குள்ள எந்த பஞ்சாயத்தும் கிடையாது. இபி கனெக்ஷன் லைனு ஆல்ரெடி பாருங்க, சுத்தி அங்க வரைக்குமே லைன் போட்டிருக்காங்க. இதுல ஒரு 2-3 சும்மா ஒரு ரூம்ஸ் மாதிரி வந்து எடுத்திருக்காங்க. இதை நீங்க எடுத்து மெயின்டைன் பண்ணணும் பண்ணிக்கலாம், இல்ல நீங்க ஒரு கெஸ்ட் ஹவுஸ் கட்டலாம், இல்ல ஒரு தோப்பா உருவாக்கணும்னாலும் நீங்க வந்து தோப்பா உருவாக்கலாம். இப்படிப்பட்ட ஒரு மெயினான இடத்துல அழகான வேப்ப மரமும் நம்ம இடத்துக்குள்ளே நிக்கி. 1 இல்ல 2 இல்ல, சுத்தி கார்னர்ல வேப்ப மரம், புளிய மரம், பனை மரம், எல்லா மரமும் உள்ளே இருக்கு. எல்லாமே அங்க பாருங்க, எல்லாமே அப்படியே கொலை தள்ளி ஜம்முன்னு நிக்கி. 4 ஏக்கர் மொத்தமா இருக்கு. இல்ல எனக்கு ஏக்கரை கம்மியா வேணும்னாலும் பிரிச்சு தரதுக்கு ரெடியா இருக்காங்க. இப்ப காமிச்சிட்டு இருக்க சுத்தி ஃபென்சிங் வரைக்குமே நம்ம இடம் தான். அங்க அந்த எண்டு தெரியுது பாத்தீங்களா? எண்டு வரைக்குமே ஃபென்சிங் இருக்க வரைக்கும் நம்ம இடம் தான். நேர்ல வாங்க, முடிஞ்சா நல்ல ரேட்டுக்கு எடுத்துருவேன். நேர்ல வாங்க. சென்ட்டுக்கு 45,000 அங்க ரேட்டை என்னால கம்மி பண்ண முடியும். நீங்க நேர்ல வந்தா நான் எனக்கு மெயினான இடத்துல, அதுவும் இந்த மாதிரி ஃப்ரண்டேஜ் நான் சொன்ன மாதிரி அவ்வளோ பெரிய ஃப்ரண்டேஜோட இடம் கிடைக்கிறது கண்டிப்பா ரேரு. நல்ல இடம், விட்டுறாதீங்க. நேர்ல வாங்க, முடிஞ்ச அளவுக்கு பேசி நல்ல ரேட்டுக்கு எடுத்துறேன். என்ன நம்பி தென்காசியில ஒரு ப்ராப்பர்ட்டி, அதாவது குற்றாலம் பக்கத்துல ஒரு ப்ராப்பர்ட்டி போட்டிருந்தோம். எடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. சிவகங்கையில இருந்து ஒருத்தர் என்ன நம்பி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காரு. இதே மாதிரி நீங்களும் இந்த மாதிரி ஒரு இடத்துல நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, மெயினான லொகேஷன்ல உங்களுக்கு இடம் வேணும்னு நினைச்சீங்கன்னா என்ன கான்டாக்ட் பண்ணுங்க. டைரக்டா கூட்டியாந்து நல்ல ரேட்டுக்கு முடிச்சு தரேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நேர்ல வந்துருங்க. வந்து இடத்த பாருங்க, பார்த்தா தான் உங்களுக்கு பிடிக்கும். யாரா இருந்தாலும் நம்ம என்னதான் நம்ம வீடியோல காமிச்சாலும் நீங்க நேர்ல வந்து இந்த இடத்தோட தன்மை எல்லாத்தையும் நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும். நம்ம காமிக்கிற இடம் எல்லாமே அப்படிதான் இருக்கும். கண்டிப்பா நேர்ல வாங்க, நல்ல ரேட்டுக்கு முடிச்சு தரேன். இதே மாதிரி நிறைய வீடியோ வேணும்னா நம்ம தென்காசி பிசினஸை ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. இந்த மாதிரி உங்களுக்கு சூப்பர் லேண்ட்லாம் அடுத்தடுத்து நம்ம பேஜ்ல வந்து வந்துட்டே இருக்கும். நன்றி.